ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரெசிபி ட்ரெய்லர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. வீட்டில் எல்லோரும் சூடாக எதாவது செஞ்சு தர சொன்னாங்க. என்ன செய்யலான்னு பார்த்தா உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு வச்சு சூடாக ஒரு உருளைக்கிழங்கு பக்கோடா செய்யலாம். உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு நான் இந்த சைஸ் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 1/4 கப் கடலை மாவு, அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம், 4 பல்லு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பகோடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிடலாம். பாருங்க, நான் நல்லா துருவிட்டேன். துருவி எடுத்தாதான் இதுலேருந்து தண்ணி இப்படி புளிஞ்சோம்னா வரும். துருவி எடுக்கலை அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். பகோடா வந்து கிறிஸ்பாகவே இருக்காது. அதனால் மிக்சிலெலாம் போட வேணாம், துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த துருவி எடுத்ததுலேருந்து திருப்பி தண்ணி புளிஞ்சிட்டு இதில் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி புளிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இது இருந்ததுன்னா பக்கோடா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். புரிஞ்சிட்டோமா? இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இப்போது கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். அரிசி மாவு, எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை நான் இடிச்சு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வேண்டாம். இதுலேருந்து வரும் இல்லையா, அந்த தண்ணியே போதும். தேவைப்பட்டா தெளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றலை பாருங்கள், எவ்வளோ இப்படி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்தால் எண்ணெய் குடிச்சிட்டு ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது எடுத்துடலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் அது மாதிரி செய்வோம், இல்லைன்னா உருளைக்கிழங்குல சிப்ஸு செய்வோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபுட் கலர் வேணும்னாலும் போடலாம், ஆனால் நான் போடலை. அப்படியே நல்லா பொரியட்டும். தண்ணி நிறைய இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் நிறைய தண்ணி எதுவுமே ஊற்றி பிணைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். தண்ணி அதிகமாகிட்டாலும் கொஞ்சம் மாவு ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அரிசி மாவு இல்லை கடலை மாவு ஏதாவது போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆச்சா, நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்.
நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போது இதில் கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை போட்டு பொரிச்சு போட்டு அதில் எடுத்து போட்டுடலாம். நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டு மேலே போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மழை டைமுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.